வணக்கம் மக்களே, எல்லாருமே எதுக்கு வேலை பார்க்குறோம்? நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல கம்பெனியில் ஒரு பெரிய வேலைக்கு போகணும், நல்ல சம்பளம் கை நிறைய சம்பளம் வாங்கணும், வீடு வாசல் காரு அப்படின்னு சொல்லி வசதியாக இருக்கணும், பெற்றோர்களை நல்லா பார்க்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். இதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். அதுதான் ஒரு சராசரியான ஒரு மனிதனுடைய எண்ணம். எனக்குமே அதுதான் எண்ணம். பட் ஆனால் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம வேலைக்கு தகுந்தாற் போல் ஊதியம் கிடைக்குதா, சம்பள உயர்வு கிடைக்குதா, நமக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா, சமீபத்தில் எடுத்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 60% தொழிலாளர்கள் இதை இல்லை, எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் சரியான எங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கல, சரியான எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இது இந்திய தொழிலாளர் துறையில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், அதே மாதிரி கார் வாகனத்துறையில் இருக்கக்கூடிய மாருதி, மகேந்திரா, ஹுண்டாய், மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் பல லட்சம் கோடிகளை அரசுக்கு வரியாக செலுத்துகின்றன, பல லட்சம் கோடிகளை வருமானமாக ஈட்டுகின்றன. பட் ஆனால் உண்மையிலே இந்த ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவு சம்பள உயர்வு கொடுக்கப்படுதா, அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு அந்த பணி உயர்வு கொடுக்கப்படுதா, அதாவது ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இல்லை. இதை சமீபத்தில் இந்திய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஜி அனந்த் நாகேஸ்வரன் ஒரு முன்னணி செய்தி சேனல் கருத்து பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறுவனங்கள் லாபத்தில் இருக்கு, ஆனால் தொழிலாளர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய அளவில் உயரவில்லை. அதுவும் கடந்த 4 ஆண்டுகளாக தொழிலாளர்களுடைய சம்பளம் கணிசமான அளவு உயரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதற்கு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் இந்த நிறுவனங்களுடைய பணம் ஆசை அப்படிங்கிறது தான் காட்டுது. இது நான் எல்லா நிறுவனத்தையும் குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. சில பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தீபாவளி நியூ இயரோடலாம் நிறைய தொழிலாளர்களுக்கு காரு, வைரம், பைக்கு, 2 வீலர், ஸ்கூட்டர்ஸ்லாம் கொடுக்கறதுலாம் நடக்குது. அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் மிகப்பெரிய செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சம்பள உயர்வை கொடுக்கறது தொழிலாளர்களுக்கு. இதுவும் கடந்த 4 ஆண்டுகளாக இருக்கு அப்படிங்கிறத பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஜி அனந்த் நாகேஸ்வரன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆபத்தான போக்கு. இது மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலாளர்களுடைய பர்ஸை பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய பர்ச்சேசிங் ஸ்கில்லை குறைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க தங்களுடைய தேவைக்காக, அத்தியாவசிய தேவைகளுக்காக அவர்கள் போராட வேண்டியிருக்கு. அவர்கள் தங்களுடைய தேவையை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக பதிவு பண்ணியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்கிறார், என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு, ஒரு பிஜி முடிச்சுட்டு, ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு நல்ல போஸ்ட்டில் வேலை போகணும், இன்னும் நல்ல சம்பளம் கிடைக்கணும், ஸ்டார்டிங்கே ஒரு 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு இப்போது இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறைந்ததே ஒரு 50,000 சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு தான் பெருநகரங்களில் வேலை பார்க்குறவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அதற்கு அப்புறம் அவர்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சமீபத்தில் நடந்த இந்த ஆய்வறிக்கையை சொல்லுது. அதாவது குறிப்பாக இந்த ஆய்வறிக்கையை எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஐடி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மற்றும் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்தாற் போல ஊதிய உயர்வு கிடைக்கல. அதாவது ஊதியம் கிடைக்குது, அதற்கு ஏற்றாற் போல் எங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதில்லை. அதாவது மாதந்தோறுமே விலைவாசி கூடிட்டு இருக்கு. இந்த மாதம் நம்ம ஒரு மளிகை ஜாமான், பருப்பு, தோரம் பருப்பு, சக்கரை எல்லாம் வாங்குறோம்னா அதே விலையில் அடுத்த மாதம் போய் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் இருக்காது. கடுமையான விலை. தேங்காய்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ 75 ரூபா, 1 கிலோ தேங்காய் 70 ரூபாலேருந்து 75 ரூபா விற்கிறான். எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான விலைகள். என்ன செய்ய முடியும்? ஸோ அதெல்லாம் வாங்கணும்னா, அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா சம்பள உயர்வு கூடணும். அது கூடுதா? அதான் இல்லை அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த் நாராயணன் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏனென்றால் விலைவாசி இன்ஃப்ளேஷன் கூடுதுக்கு தவிர பொருட்களுடைய விலை ஏறுது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுது. அப்போது வாங்கக்கூடிய சம்பளத்துடைய பெரும் பகுதியை மளிகை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, சில ஸ்கூல் ஃபீஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு, பெட்ரோல், இதுக்கு வட்டி விகிதம், இதுக்கே அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போது அடுத்த பொருட்கள் வாங்குவதற்கு, செலவிடுவதற்கு அவங்க கையில் பணம் இல்லை. அவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது, நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறதே வரும் காலங்களில் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் தி மின்ட் அந்த பத்திரிகையில் கூடிய ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதாவது த டிமினிஷிங் மிடில் கிளாஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் தி மின்ட் அப்படிங்கிற அந்த ஆன்லைன் பத்திரிகையில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தர
நடுத்தர வர்க்கத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து உயர் நடுத்தர குடும்ப வருவாய் ஈட்டும் பிரிவாக மாறியிருக்காங்க. அவங்களுடைய இன்கம் கூடியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் நடுத்தர மிடில் கிளாஸ் வந்து காணாமல் போயிட்டாங்கிறாங்க. அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே வறுமை நிலையை போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் வந்து இந்திய பொருளாதாரம் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. ஏன் நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இந்த கார்ப்பரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனங்கள் லாபம் அப்படிங்கிற ஒரு அந்த இலக்கை நோட்டி ஓடுகின்றன. அதாவது இந்த வருஷம் 5 லட்சம் கோடி, இந்த வருஷம் 40,000 கோடி லாபம் சம்பாதிச்சிருக்கிறோம், அடுத்த வருஷம் 45,000 கோடி, போன வருஷம் 30,000 கோடி, இந்த வருஷம் 40,000 கோடி அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த வங்கிகளில் வேலை பார்க்குறவங்க, ஆட்டோமொபைல் துறையில், ஐடியில் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் கம்பெனிகள் வருமானம் கிடைக்குது, அதே அளவுக்கு நீங்கள் ஏன் அதை எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு 1% நீங்கள் வந்து எம்ப்ளாயோட சேலரிக்காக கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதைத்தான் வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறார். இந்த நிறுவனங்களுக்கும் ஒரு சமூக பொறுப்பு வேணும். இந்த நிறுவனங்களும் சமூக பொறுப்பை உணர்ந்து அந்த சம்பள உயர்வு வந்து கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக 4 வருடங்களாக சம்பள உயர்வு எதிர்பார்த்த அளவில் இல்லை இந்தியாவில். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. நிறுவனங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்குது. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த நிறுவனம், எல்லா நிறுவனத்தையும் தான் அவர் சொல்கிறார். அந்த நிறுவனங்கள்லாம் நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. இது வந்து ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். இப்படியே போச்சுன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து தொய்ந்து போயிடுவாங்க, அவங்க கடனாளி ஆயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ கடனாளி ஆகி போயிட்டான்னா அவன் முங்கி போயிடுவான். அடுத்து அவனுக்கு அந்த சொந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது வேலையில் நாட்டம் காணாது, வேலையை விட்டு வெளியேறுவாங்க. சமீப காலமாக நீங்கள் சில விஷயங்களை மானிட்டர் பண்ணிடலாம். தெருவோர கடைகள், சாயந்தரம் வரக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் கடை, ரோட்டோரத்தில் வரக்கூடிய கடைகள் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோட்டோர கடைகள் அதிகரித்து கொண்டே போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க. தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், வாடகை கொடுக்கணும், ஏதாவது வருமானம் வரணும் அப்படிங்கிறக்காக ரோட்டோரம் கடையை போட்டாங்க. ஏன்னா வாடகைலாம் கொடுக்க முடியாது. வாடகை கொடுத்து சம்பளால் போட்டுலாம் வியாபாரம் நடத்துறது குதிரகம். ஸோ அதனால் ரோட்டில் போட்டு நடத்தக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நடந்து கொண்டும் இருக்குது. அதுதான் நிதர்சனம். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதுவும் குறிப்பாக இந்த இன்ஃபோசிஸுடைய முன்னாள் சிஇஓவாக இருந்த முன்னாள் நிறுவன தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறேன்னா, 5 நாள்லாம் வேலை பண்ணது கிடையாது, ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், 6-7 நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்தார். ஆனால் அவர் அவ்வளோ தூரம் பேசுகிற ஆள் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவர் வந்து எடுத்து பேசணும். எங்கள் நிறுவனத்தில் எல்லாருக்குமே நாங்கள் நல்ல சம்பள உயர்வு கொடுத்துருக்கோங்க, அந்த விஷயத்தையுமே அவர் பேசியிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு மேன், ஜெம் ஆஃப் த மேன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்குவேன். தொழிலாளர்களை மட்டுமே வேலை செய்து கொண்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு இதை கொக்கியை போட்டுட்டு பேசுகிறீங்க. கரெக்டு, நாட்டு நலனில் அக்கறை கொண்டு நாராயணமூர்த்தி பேசுகிறார். பட் அந்த சேம் டைம் அந்த தொழிலாளர்களுடைய சம்பளமும் உயரணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும், அவங்களுடைய வாழ்க்கை நிலை உயரணும், அவர்களுக்கு ப்ரொமோஷன் நல்ல நிலையில் கிடைக்கணும். எப்போ கொடுக்கணுமோ அப்போ ப்ரொமோஷன் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பற்றி இவங்க இந்த நாராயணமூர்த்தி எங்கேயாவது பேசியிருக்காரா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேசி வாயை திறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் உலகம் வந்து லாபத்தை மட்டுமே தான் அடிப்படையில் கொண்டது. தொழிலாளர்களுடைய நலனை வந்து அவர்கள் பேணுவதே இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். விசில் ப்ளோயர் பாலிசி என்னென்னமோ இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அந்த ஹெச்ஆர் பாலிசியில் இருக்கும். ஜாயினிங் பண்ணும்போது சைன் பண்ணுவோம். பட் ஆனால் அதற்கப்புறமெல்லாம் அதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோடு முடிஞ்சு போயிடும், ஃபைலில் இருக்கும். ஸோ பொருளாதார ஆலோசகர் அனந்த் நாகேஸ்வரன் அவர்களை சொல்வதை போல் இந்த நிறுவனங்கள் தங்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.